மேடையில தலைவர் உங்களை தூக்குன்னு தூக்குனாரு. இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும்னே. என்னது நம்ம கிட்டயா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்ல, அதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லும். யாரியாது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு? எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. யோ, ரிம்ம பெண்ட் எடுக்க கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? நடந்து ஏன் முதுக பெண்ட் ஆயிடும் போல இருக்க? யோ, அருவா கொடுத்து 6 நாள் ஆகுது. இன்னைக்கு அருவா கொடுக்கல, அதாலேயே வெட்டுவேன். அருவாப்பாளைய சொட்ட தட்டி தரேன்னு வாங்கினியே, காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கியே. நாம இத்தனை பேர் கத்துறவன் அவன் கண்ணு முடிச்சு பாக்குறானே. அதானே. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரியே, என்ன அர்த்தம்? ராத்திரி நைட் ஷோ 2 பார்த்தேன், அதனால தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ 1 தானே, நீ எப்படி 2 பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டம்? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. யாருப்பா அது? சொல்றேன். நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த மாவா? ஐயோ, நான் இல்லைங்க. அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணா? சரி செந்திலு, சீக்கிரம் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவேனா? டிக்கெட்டுக்குள்ள ரூபாய் கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்த சொல்லு. கொண்டா ஏன் கேட்டனா? என்ன நல்லா குறையுது? இந்தாங்க 190. தாய் குளத்துக்கு தண்ணி இடம். செந்திலே எல்லாரும் வைக்கிறாங்க. அவரு கதை சொல்ல போறாரா? மேடையில தான் கதை சொல்லுவாங்க. இப்ப பட்டேலியா ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? ஏன் எல்லாரும் வாங்கடி கேக்கலாம்? உட்காருங்கயா. ஆமா, இப்படி உட்காந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யாரு கொடுப்பா? நீ குடு. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன். இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா? சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, அது இந்த இடம் தானா? பின்ன உன்னையெல்லாம் எங்க சந்திக்க முடியும்? கள்ளு கடையிலையும் சாராய கடையிலும் தான் சந்திக்கலாம். போட மண்டபாரு சேவிங் பண்ண சேனை கடங்காட்ட காட்டு பூனை. என்னங்கடா ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்கீங்க? கரெக்ட் சாப்பிடல? காசு இல்லண்ணே. போனியா அவளண்ணே? சவாரி இல்லண்ணே. நிலைமை ரொம்ப மோசம் வாத்தியாரே. ஓஹோ, அப்படியா? சரி, காசு நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. வாரி அண்ணனுக்கு எப்பவுமே இறக்க குணம் தான். தலைவர் துரைக்கண்ணுக்கு அடுத்தது அண்ணன் மாறிதான். 50 மில்லிக்கெல்லாம் ஏன்டா என்ன தலைவராக்குறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. அதே பத்தல வாத்தியார. என்கிட்ட அவ்வளவுதான்ப்பா காசு. ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு, போய் வாங்குடா. வாங்கிட்டு வர்றேன், ஃபுல்லா வாங்கிட்டு வர்றேன்.
வர்றேன். வாத்தியாரே பத்தலையே. பத்துலன்னா படுத்துக்கடா. அண்ணா கொஞ்சம் இரு, அண்ணன் என்னமோ சொல்றாரு. என்னங்கண்ணே? ரிக்ஷாவுக்கு வாடகை பணம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும். ம். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. வாங்க. இன்னும் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்குறேன். டேய், எனக்கு சரக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும். யார் யார் கிட்ட காசு இருக்கு? ஏங்கிட்ட இருக்குது வாத்தியாரு. என்கிட்டயும் இருக்குண்ணா. கன்னத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க. 50 மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்துல வச்சிருந்து எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கும் பத்து. நீ அதே கேஸ் தான். குடிகார பசங்களா, குடிய கெடுக்கும். குட் நைட். யாரடா குடிகாரங்க? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 100 கொடுப்பா. எவ்வளவு? 100 கொடுப்பா. இந்தாப்பா. என்கிட்ட 100 இல்ல, 50 தான் இருக்கு. இந்த வச்சுக்கண்ணா. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சே காத்தாடி போலாடுது. ரிக்ஷா நில்லுடா. ஸ்டாப்டா. போ, எங்க போனாலும் போ, எவ்வளவு துட்டு வேணாலும் வாங்கிக்க. என் மாமா குத்த துட்டு நிறைய இருக்குது. போ. இந்தாப்பா ஊடுங்க. தெரியுமா? ஊடுங்கண்ணா? அதான்பா பலான ஊடுங்க. ஓ, தெரியுமே. துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். தெரியுமா? என்னை இட்டும் போ. விட்டுட்டே போறேன். ஊடு வந்துருச்சு. உள்ள பலான கட்டை இருக்கு. உனக்கு எந்த கட்டை வேணுமோ போய் கேளு, கொடுப்பாங்க. இதானே துட்டு வச்சுக்க, வைத்திய செலவு கொடுங்க. நல்ல ரிச்சாக்காரன். பார்த்து போக்கண்ணே, எதுக்கு அவனா குடிச்சு வருவானுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? சொன்ன மாதிரியே சம்மன்னு இருக்குது. என்னங்க என்னங்க, இங்க வாங்க. யாரோ என்னமா கேக்குறாங்க. யார் மேன்? என்ன என்ன வேணும்? ஓ, நீதான் இங்க ஆளா? துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். கட்டா தானே வேணும்? இரு தர்றேன். பாத்தியாப்பா, இது நல்ல கட்டை. இதால எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன், ஆனா உடையல. ஏண்டா டேய், இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு இருக்குதான்னு கேட்க அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவ்வளவு கொழுப்பா உனக்கு? இனிமே யாரும் போய் கதவு தட்டிக்கலாம். போவியாடா கேப்பியா இனிமே அந்த மாதிரி? என்னங்க அடிக்காதீங்க, விட்டுடுங்க. அவன் குடிச்சிருக்காங்க. இவனை இப்படியே விட்டோம்னா எல்லாரும் விட்டு கதவையும் போய் தட்டுவான். டேய் எழுந்துடா. நீ ரிக்ஷா கோன்சாமி மர்மம் தானே? ஆமா சார். என்ன எப்படின்னா அங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சார். மாமனார் வீட்டுக்கா? முதல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன். அங்க உங்க மாமா வந்து பாப்பான். நீ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. உட்கார.